தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் சிவாவின் மீண்டும் ஒரு இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி விகிதம். நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் 20 பெண் வேட்பாளர்கள், 20 ஆண் வேட்பாளர்களோட களத்துல இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல்ல இறங்குனாங்க. இந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தலா அமைஞ்சுச்சு. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலமா பிஜேபியினுடைய ஆட்சி நம்ம இந்தியாவுல நடந்துகிட்டு இருந்தது. அது எந்த அளவுக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறது மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த 3வது முறை பிஜேபி வரக்கூடாதுங்கிற எண்ணத்துல தான் தமிழ்நாடே இயங்குனுச்சு. அதுதான் உண்மை. அதனால தான் 40 தொகுதியில ஒரு தொகுதிய கூட அவங்களால புடிக்க முடியல. இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப முயற்சி எடுத்து ஒரு 9 கட்சியோட கூட்டணிய வச்சு கிட்டத்தட்ட ஒரு 11% 11% வாக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்திருக்காரு. இந்த 11% வாக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 9 கட்சியோட கூட்டணி. எல்லாமே உதிரி கட்சிகளுடைய கூட்டணி. இந்த உதிரி கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு ஏரியாவுல ஸ்ட்ராங்கா உள்ளது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, தேனினா அமமுக, ஆ இந்த பக்கம் வடக்கு பக்கத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாமக. இப்படி ஒவ்வொரு கட்சியும் எந்த இடத்துல ஏரியாவுல ஸ்ட்ராங்கா இருக்கோ, அந்த கட்சிய கூட்டணியா வச்சுக்கிட்டு இந்த களத்த பிஜேபி போட்டி போட்டாங்க. அப்படி போட்டி போட்டுமே கிட்டத்தட்ட வெறும் 11.5% மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. இந்த தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடி திரு சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு, பிஜேபியை விட நான் ஒரு ஓட்டாவது கூட வாங்கிட்டேன்னா நீங்க கட்சியை கலைச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசியிருந்தாரு. பிஜேபியோட ஒரு ஓட்டு நான் கம்மியாக வாங்கியிருந்தாலும் நான் கட்சியை கலைச்சிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை அழுத்தி சொல்லியிருந்தாரு. இண்டிவிஜுவலா பிஜேபி என்னைய மீறி ஒரு ஓட்டு கூட வாங்கிட்டுனா கூட நான் கட்சியை கலைச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் நின்னது இண்டிவிஜுவலா நிக்கல பிஜேபி. கிட்டத்தட்ட 9 கட்சியோட கூட்டணியை வச்சுக்கிட்டு தான் நின்று இந்த 11.4% எடுத்துச்சு. பிஜேபியோட ஓட்டு வங்கின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 4 to 5% மேலே தேராது. அதுதான் உண்மை. அது தமிழ்நாடு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, திமுக 26% வாக்குகள் எடுத்திருக்கதா சொல்றாங்க. இந்த 26% வாக்குகளுமே பார்த்தீங்க அப்படின்னா, 10 கட்சியோட கூட்டணி. இந்த 10 கட்சியும் ஆல்ரெடி சட்டமன்ற தேர்தல்ல வச்சு தான் சட்டமன்ற தேர்தல்ல திமுக வென்றுடுச்சு. அதே கூட்டணியும் அப்படியே இடம் மாறாம அதே 10 கூட்டணியும் அப்படியே வச்சு இந்த களத்திலயும் போட்டியிட்டாங்க. ஆனா முந்தைய பாராளுமன்ற தேர்தல்ல எடுத்த வாக்கு எண்ணிக்கையை விட இப்ப எடுத்திருக்க வாக்கு எண்ணிக்கை சதவீதம் பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவுக்குமே குறைஞ்சிருக்கு. 26% 10 கட்சியும் பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவு தகுதியான கட்சிகளா தான் இருந்துச்சு. காங்கிரஸ், விசிக அது போன்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஓட்டை எடுத்தாங்க. 26% 10ஆ உடைச்சோம்னா 2.5% கூட வராது முழுசா. திமுகக்குன்னு நம்ம தனிச்சு நின்று இது வரைக்கும் அவங்க போட்டியிடல. தனிச்சு நின்று போட்டியிட்டா தான் அவங்களோட வாக்கு சதவீதம் என்னங்கிறது தெரியும். ஆனால் என்னுடைய கணிப்பு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 12% தான் இந்த திமுகவோட ஓட்டு வங்கி இருக்கும். பாக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உதிரி கட்சிகளோட ஓட்டுகள் சேர்த்து தான் இந்த 26% இருக்கும். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவே பார்த்தீங்கன்னா ஒரு 4லேருந்து 5 இடத்துல பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் முந்திட்டாங்க. மற்ற இடத்துல பிஜேபி 3வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல இருந்தாலுமே அது 11% ஓட்டுங்கிறது கூட்டணியோட ஓட்டு. பெரும்பாலான இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, நாம் தமிழர் 4வது இடத்தை தக்க வச்சிருந்துச்சு. 3வது இடத்துல ஒரு 5 இடத்துல தக்க வச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து 8 இடத்துல பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே வாக்குகளை பெற்றிருந்துச்சு. இதுல நிறைய விமர்சனங்கள் இருந்துச்சு. நிறைய இடத்துல டம்மி வேட்பாளர் சீமான் நிறுத்தியிருக்காருங்கிற மாதிரியான இதெல்லாம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் பொய்ங்கிறது இந்த தேர்தலுடைய முடிவுல உறுதியாயிட்டு. இதுல பெண் வேட்பாளர்கள் தான் ரொம்ப தீவிரமா களமாடி இருக்காங்க. இதுல சிவகங்கையில உள்ள வேட்பாளர் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியான வாக்குகளை பெற்றிருந்தாரு. திருமதி மயிலாடுதுறை காளியம்மாள் அவர்கள், அப்புறம் கார்த்திகா நாகப்பட்டினம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கணிசமான அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தாங்க. திரு ஹுமாயூன் கபீர் அவர்கள் அவரும் 1 லட்சத்துக்கு மேல வாக்குகளை பெற்றிருந்தாரு. இப்படி ரொம்பவே இந்த தீவிரமா இந்த கட்சி வளர்ந்துருக்கிறது கண்டிப்பா எல்லாருமே ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு நிலைமைக்கு தமிழ்நாட்டில் 2024 முடிவுப்படி யார் அதிகமான வாக்கு வங்கி வச்சிருக்கான்னு பார்த்தா அது கண்டிப்பா நாம் தமிழர் மட்டும்தாங்கிறத எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும், ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா தனியா நின்று 8.26% வாங்கி ஒரு தமிழ் தேசிய கட்சி முதலா ஒரு தமிழ் தேசிய கட்சி, திரும்பவும் சொல்றேன், ஒரு தமிழ் தேசிய கட்சி மாநிலத்துல முதல் முறையா மாநில கட்சியா அங்கீகாரத்தை பெறுது. திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகளோட வாக்கு சதவீதம் சரிய ஆரம்பிச்சிடுங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.
திரு ஸ்டாலின் அவர்கள் வேணால் பேசும்பொழுது சீமானை தவிர்க்கலாம். ஆனால் அவருடைய வாக்கு சதவீதத்தை வந்து நம்மளுக்கு யாராலையும் தவிர்க்க முடியாது. 8.26% வளர்ந்துடுச்சு. இன்னுமே சொல்லப்போனால் இது வந்து பாராளுமன்ற தேர்தல். இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு காங்கிரஸையோ பிஜேபியோ வந்து சீமான் வந்து சப்போர்ட் பண்ணலை. அவர் சப்போர்ட் பண்ணாமலே வந்து கிட்டத்தட்ட 36,25,000 ஓட்டு விழுந்திருக்கு. இது சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஓட்டு வந்து 50 லட்சமாக விழுந்திருக்கும். இது பாராளுமன்ற தேர்தலுங்கிறதுனால மக்கள் வந்து மோடியோட எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்காக வேணா கண்டிப்பாக இதை திமுகவுக்கு மாற்றி செலுத்தியிருக்கலாம். ஆனால் இது சட்டமன்ற தேர்தலாக இருந்திருந்தால் கண்டிப்பாக சீமான் அவர்கள் வந்து 36 லட்சங்கிற ஓட்டுங்கிறத விட 50 லட்சம் ஓட்டு கண்டிப்பாக வாங்கியிருப்பாருங்கிறது தான் உண்மை. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சீமானுடைய சின்னத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஒரு 20 நாளில் வந்து கொண்ட அந்த மைக் சின்னங்கிற ஒரு புதிய சின்னத்தை கொண்ட மக்கள்கிட்ட சேர்த்து அந்த சின்னத்தில் வந்து 36,25,000 ஓட்டு வாங்கியிருக்காருன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அதை பாராட்டியே ஆகணும். மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விவசாய சின்னத்தை இவர்கிட்டருந்து பறிச்சாங்க இல்லையா, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக 79,000 ஓட்டு வந்து விழுந்திருக்கு. அந்த ஓட்டெல்லாம் சேர்த்துருந்தா கிட்டத்தட்ட ஒரு 37 லட்சம் ஓட்டு வந்து சீமான் வந்து வாங்கியிருக்கிறாரு பாராளுமன்ற தேர்தல்லையே. கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் 50 லட்சங்கிறது மாற்றமே கிடையாது. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, திராவிடத்திலேருந்து மெல்ல மெல்ல மாறி தமிழ் தேசியம் வந்து தமிழ்நாட்டில் வளருதுங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக 2026ல் நாம் தமிழர் கட்சி வந்து தனிப்பெரும் கட்சியாக திகழுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். சீமானுடைய வளர்ச்சிங்கிறது அசுர வளர்ச்சி தான். மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் சிவா.